ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஆப்டிடியூட் வித் அரவிந்த்பா. ஸோ ஸோ நியர்லி ஒரு வருஷம் கழிச்சு லார்ஜ் ஸ்க்ரீனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, சரி. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 இந்த வருஷம் மிட்ல வந்து ஒரு நல்ல வேகன்சிஸ் வந்து 14,000+ வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு ஆஃபீஸர் லெவல் கேடரு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரெஸ்டீஜியஸான டிபார்ட்மெண்ட்ஸில், ஒரு பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஜாபு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு மித் என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸில் தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, நமக்குலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு மித்து இருக்குது. ஸோ இது எதுவுமே உண்மை கிடையாது. சரியா? நீ படித்து ப்ரிப்பேர் பண்ணி உண்மையாக வேலைக்கு போனவங்களை கேட்டுப்பாரு. ஸோ அந்த மித் வந்து உண்மையா இல்லையான்னு தெரியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு வேகன்சிஸை எல்லாமே வந்து நம்ம எழுதாதால மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து எழுதி ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் எந்த கிளாஸஸ் வந்து போனாலும் நான் முதல்ல பதிவு பண்ணுறது இது ஒன்று தான். எக்ஸாம் அப்ளை பண்ணு, அந்த எக்ஸாமுக்கான ஒரு ட்ரீம் வெய்யி. ஸோ அந்த ஜாப் வந்து எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாம் மேலே ஒரு லவ் வந்துரும்ப்பா. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு பீப்புள் வந்து மோஸ்ட்டாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மேக்ஸ். ஏன்னா மேக்ஸில் வந்து அட்வான்ஸ் மேக்ஸில் அட்வான்ஸ் மேக்ஸ்னா ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனாலே எல்லாருமே வந்து இதை ஒமிட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸை நோக்கி பேங்கிங்கோ டிஎன்பிஎஸ்சியோ நோக்கி போயிடுறாங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் வந்து அவ்வளோ டஃப்லாம் கிடையவே கிடையாதுப்பா. சரி, எக்ஸாம் ஒரு 55 டேஸில் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன். 55 டேஸ் வந்து மோர் தென் எனஃப். எதுக்கு? டயர் 1க்கு. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஸோ அதிகமான டைம் தான். ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன இருக்குது, டயர் 1ல் 4 சப்ஜெக்ட் தான், டயர் 2லும் அதே தான். டயர் 1ல் வந்து இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிகே. ஓகே, இங்கிலீஷ் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, ரீடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோ, ஒகாப்ஸை வந்து டெவலப் பண்ணிக்க, நெக்ஸ்ட் கிராமர்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ப்ராக்டிஸில் பண்ணாலே இங்கிலீஷு நமக்கு வந்துடும். ஜிகே ஒரு பெரிய சிலபஸு, வேஸ்ட் சிலபஸு, ஒரு 50% ஆஃப் மார்க் வந்து அதில் கவர் பண்ணிடணும். ரீசனிங் 100% மார்க். எந்த காரணத்து கொண்டும் ரீசனிங்கில் நீ மார்க்கே விடக்கூடாது. சரியா? மேக்ஸும் அதே மாதிரி தான். ரீசனிங்கும் மேக்ஸும் நீ ஃபுல் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உன்னால் வந்து எஸ்எஸ்சி டயர் 1ல் வந்து ஸோ டாப்பில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, எந்த பயமும் இல்லாமல். சார் நிறையா பேசலாம், பட் ஆனால் ரியாலிட்டியில் வந்து என்னால் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியல சார் அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் மேக்ஸுக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியே த்ரூ அவுட் இந்த வரப்போகிற 50 நாளில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டயர் 1 வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அட்வான்ஸ் மேக்ஸை பற்றிலாம் நீ கவலைப்படாத. அட்வான்ஸ் மேக்ஸை என் கூடவே நீ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை யாருடைய கிளாஸஸ் நீ ஃபாலோ பண்ணாலும் சரி, ஸோ யாரை ஃபாலோ பண்ணுங்க. எனிவே நீங்கள் வந்து உள்ளே போகணும். நம்ம தமிழ் பசங்க, ஸோ நம்ம தமிழ்நாடு வேகன்சிஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அவங்க மட்டும் தான் இருக்கணும். ஸோ அதர் ஸ்டேட்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணி எழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ. ஸோ பட் ஆனால் இது ஒரு நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. சரியா? ஸோ நம்ம ஸ்டேட் வேகன்சியை நம்ம தான் எடுக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டியோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அட்வான்ஸ் மேக்ஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ என் கிளாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஃப்ரெஷஸாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நான் மொபைல் ஆப்லாம் வந்து லிங்க்லாம் நான் தரேன். ஸோ டெமோ கிளாஸஸ் எல்லாமே இருக்குது, நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்குது. உனக்கு ரீச் ஆகிறதுக்கு ஓகே, உங்கள் ஹார்ட்டில் வந்து மேக்ஸ் வேற, ஆப்டிடியூட் வேறன்றது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது நான் மட்டும்தான். சரியா? என் கிளாஸ் வந்து நீ பாரு, உனக்கு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காதுப்பா. ஓகே, இன்ச் பை இன்ச்சு, டாபிக் பை டாப்பிக்கு. ஸோ நான் சொல்கிறேன், உள்ளே போயிட்டு பிறகு நம்ம நிறைய பார்க்கலாம், நிறைய பேசலாம். ஓகே, சரி. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025ல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, என்னோடய கிளாஸ் வந்து உள்ளே வந்துட்டேன் அப்படின்னாலே நீ என் ஸ்டூடெண்ட் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸாவது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து கிளியர் பண்ணணுன்றது என்னோட டார்கெட். ஓகே, நான் ட்ரெயின் பண்ணி மேக்ஸில் வந்து 100% மார்க் வந்துட்டாலே அவன் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவான். நெக்ஸ்ட், இந்த அரவிந்த் ஆப்டிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்ல, ஆக்சுவலாக நம்ம சேனல் நேம் வந்து ஆப்டிடியூட் வித் அரவிந்த் சாமி. நான் ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் டீச் பண்ணும்போது எனக்கு ஒரு டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த டெலகிராம் குரூப்போட நேமை சேனல் பேரை வச்சாச்சு. ஸோ ஆப்டிவர்ஸ்ன்றது எனக்கு மொபைல் ஆப். ஏன்னா இப்போ எஜுகேஷன் வந்து அடுத்த லெவல் கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்பிரன்ஸ், ஓகேவா,
ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற, ஆஸ்பிரன்ஸ் வேற. எனக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் தேவை கிடையாது, ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான் வேணும். அந்த ஆஸ்பிரன்ஸ்க்காகவே ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து ரெடி பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். ஸோ அதனால் என்னுடைய மொபைல் ஆப் வந்து நேம் வந்து அரவிந்த் ஆப்டிவர்ஸ்பா. சரியா, நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, ஸோ மொபைல் ஆப் லிங்க் ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்கும், அரவிந்த் ஆப்டிவர்ஸ். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாமோட டேட்ஸ். ஓகே, எக்ஸாமோட டேட் வந்து இதெல்லாம் தெரியும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட்டு, லாஸ்ட் டேட்டு பார்த்துக்கோ. ஏன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்ன்றதை விட நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் ஆனாலும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதில் முக்கியமான டேட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. எப்போ லாஸ்ட் டேட்டு, எக்ஸாம் டேட்டு எப்போ, இது ரெண்டு மட்டும் எப்பவுமே மைண்டில் தெரிஞ்சு வச்சுக்கோ. லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் மந்த்து 4th, ரொம்பலாம் வெயிட் பண்ணுக்காதீங்க, ஒழுங்காக அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாமோட டேட் வந்து பார்த்தா அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் கொடுத்துருக்கான்ப்பா. சரியா, ஸோ நமக்கு தாராளமாக வந்து 2 months இருக்கு, 60 days, மோர் தென் எனஃப். ஓகே, அந்த 60 daysல மேக்ஸுக்கு நீ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான், நான் அதை சொல்கிறேன். சரி, மெயின்ஸ் பாருங்களேன். டயர் 2 சார், டயர் 1 எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இது ப்ரிலிம்ஸ் மாதிரி தான். சரியா, டயர் 2 தான் மெயின். டயர் 2ல நீ எடுக்கிற ஸ்கோர் தான் உங்களுடைய போஸ்டிங்கான ஸ்கோர். ஸோ டயர் 2 எக்ஸாம் வந்து டிசம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போதுலேருந்து பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதம், 6 months வந்து நமக்கு சாலிடான டைம் இருக்குது. சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். டயர் 2க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது, அது அப்புறமா டயர் 1 முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ முதல்ல டயர் 1 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா, டயர் 1ல் வந்து மேக்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக உனக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணும்போது நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யார் சோர்ஸ்னால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பட் நான் சொல்கிறத ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எடுத்து மைண்ட் பண்ணி நீ மற்ற சோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுமா அதை கூட சேர்த்துவோம். ஓகே, சரி சரிப்பா. முதல்ல நெக்ஸ்ட் சிலபஸ். சிலபஸில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் ஜிகே. ஜிகேல வந்து நீ ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறியா, புக்ஸ் என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து படிக்கிறியா, இல்லை ஆன்லைனில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். முதல்ல அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. ஓகே, பட் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு உட்காரத்துக்கு முன்னாடி சோர்ஸஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணுங்க. சரியா, கேதர் பண்ணு. நான் ஜிகே இந்த சோர்ஸ்லேருந்து தான் படிக்க போகிறேன், மேக்ஸு இந்த சோர்ஸ்லேருந்து தான் படிக்க போகிறேன், இங்கிலீஷு இதுலேருந்து தான் படிக்க போகிறேன், ரீசனிங் நான் இதுலேருந்து தான் படிக்க போகிறேன்றதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனலைசேஷன் பண்ணி எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி எல்லா நோட்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா, ஸோ டைமுக்கு டெய்லி ஒரு சோர்ஸை வந்து நீ பார்த்துட்டு இருந்த அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு பயத்தையும் கொடுக்கும், ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல நல்லா சர்ச் பண்ணுங்க, நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஒரு உனக்கு தெரியும், ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒரு மாதிரி ஏகப்பட்ட மென்டார்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மென்டாரோட விதம் பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களுடைய கைடன்ஸை நீ நம்புற அப்படின்னா ஃபுல்லாக எடுத்துக்க. சரியா, ஸோ அவங்களுடைய சோர்ஸ் மட்டும் ஒரு சோர்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் வந்து சாரிப்பா, இது ரீசனிங் பார்ட்டு. ரீசனிங்ல 100% மார்க். சரியா, இதுல மார்க்கை விட்டே கொடுக்கூடாது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸோ 50 out of 50 இதுல கண்டிப்பா நீ எடுத்துடணும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ்ல 50 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல 50% ஆஃப் மார்க் 25 மார்க் நீ டார்கெட் வச்சுக்க. சரியா, 25 மார்க்ஸ் நீ டார்கெட் வச்சுக்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்த்த அப்படின்னா இங்கிலீஷ்லயும் வந்து 50 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ், இதுலேயும் வந்து 25 to 30 மார்க்ஸ் வந்து 25 to என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. சரியா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு இதில் இருப்பீங்க, பட் ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணிடு. சரியா, ஸோ அதில் காம்ப்ரமைஸே பண்ணாது, எந்த விதத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாத. ரீசனிங் வந்து கண்டிப்பாக நமக்கு 50 out of 50 எடுக்கலாம், மேக்ஸும் கண்டிப்பாக எடுத்துடலாம். சரியா, மேக்ஸோட பொறுப்பை என் கிளாஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸோட பொறுப்பை என்கிட்ட விட்டு அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, மேக்ஸ்லயும் 50 out of 50. ஒரு வேலை கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது அப்படின்னா, சரியா, கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது அப்படின்னா 40 to 45 மார்க்ஸ், 40 to 45 மார்க்ஸ். பட் ரீசனிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாது. சரியா, சரிங்க. ஸோ சாலிடா பார்த்தேன் அப்படின்னா நமக்கு மேக்ஸ் ரீசனிங் சேர்த்தா 100, ஜிகேல ஒரு 25, இங்கிலீஷ்ல ஒரு 25, 150 மார்க்ஸ். சரியா,
ஸோ 150 மார்க்குக்கு நம்ம மினிமம் ஒரு கேரண்டி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. கண்டிப்பாக டயர் 1 வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ குவான்ஸ்க்கு நீ என்ன பண்ணணுன்றத நெக்ஸ்ட் பார். குவான்ஸ்க்கு இப்போ நான் உங்களுக்கு குவான்ஸ் தான் எடுக்கிறேன். இது டயர் 2 சிலபஸ். சரியா? இந்த 55 டேஸில் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே டயர் 2 மேக்ஸுக்கு 80% ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட். ஓகே, டயர் 1 பாஸ் பண்ணிட்டீனாலே டயர் 2க்கு ஒரு 80% கம்ப்ளீட். டயர் 2 80% கம்ப்ளீட்னாலே மீதி 20% என்னது? வெறும் டெஸ்ட் தான், மார்க் டெஸ்ட் தான். மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து யார்கிட்ட படித்தா கரெக்டாக உன்னால் கிளியர் பண்ண முடியும்னு அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, நீ என்கிட்ட தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஓகே, நானும் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரூவன் மெத்தட்ஸ் வந்து இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி நான் ஒரு 5 பேர் 10 பேர் தான் அடாப்ட் பண்ணுறேன். பேங்கிங் எக்ஸாமும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் சரி, ரயில்வேஸும் சரி. ஓகே, பட் ஆனால் என்னுடைய ப்ரொஃபைல் அந்த மாதிரி. ஓகேவா? நான் ஒரு பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்து கிளாஸஸும் கவர் பண்ணுறேன். ஸோ அப்படி கிளாஸஸ் கவர் பண்ணும்போது ஸோ எல்லாரையுமே வந்து என்னால் வந்து கேர் பண்ணிக்க முடியாது தான். இப்போ நான் ஏன் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லாததுக்கு ஒரு ரீசன் வந்து ஒரு கோர்ஸ் வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு தான் யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக ஸோ இத்தனை நாள் வந்து நான் பிளான் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரீ டைமில் இருக்கிறப்போ நான் கோர்ஸஸ் எல்லாம் டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கிளாஸஸ் பார்த்த அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ டெமோ கிளாஸஸ்லாம் ஆப்பில் இருக்குது. மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக சொல்கிறேன், என்னோடய டெமோ கிளாஸஸ் ஒரு பர்சன்டேஜ் டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் A to Zனா அந்த கான்செப்ட்ஸ். சரியா? இது வரைக்கும் நீ எந்த சேனல்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நான் என்னுடைய கிளாஸை வந்து நீ பார்த்த அப்புறம் ஒரு விஷயம் நீ ஃபீல் பண்ணுவேன். சரியா? ஸோ மேக்ஸ் இத்தனை நாள் வந்து ப்ரிப்பரேஷன்னா என்ன, நாலேஜ்னா என்ன, ஸ்கில்னா என்ன, கால்குலேஷனா என்ன, ஆப்டிடியூட்னா என்ன அப்படின்றத நீ வந்து என் கிளாஸில் வந்து பார்ப்பேன். ஓகே, இது வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க சிலபஸ். ஓகேவா? ஸோ அதுதான் ஜஸ்ட் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, மேக்ஸுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும் சார்? முதல்ல டேபிள்ஸ். ஓகேவா? டேபிள்ஸ் வந்து ப்ரைம் நம்பர் டேபிள்ஸை ப்ரிப்பேர் பண்ணி. ஓகே, ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ் என்னது? ப்ரைம் நம்பர் டேபிள்ஸு, ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ் பார்த்தோன்னா 13th டேபிள், ஓகே, 17th டேபிள், 19th டேபிள், 23rd டேபிள். ஓகேவா? 13th டேபிள், 17th டேபிள், 19, 23 இந்த 4 டேபிள்ஸை வந்து ஃபுல்லாக மக்கப் பண்ணோம். அப் டு எது வரைக்கும்? 13 into 20 இந்த மாதிரி 20 டைம்ஸ். ஓகேவா? 17 into 20, 19 into 20, 23 into 20 எல்லாமே அப் டு 20 டைம்ஸ் கண்டிப்பாக நீ வந்து மக்கப் பண்ணும். சரியா? ஸோ முதல்ல ப்ரைம் நம்பர் டேபிள்ஸை மக்கப் பண்ணிடு. ஓகே, ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ். ரெண்டாவது ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ. இதை டெய்லி போஸ்டிங் வாங்குற வரைக்கும் நீ இதை வந்து டெய்லி ரீகால் பண்ணிட்டு தான் மேக்ஸை தொடவே உட்காரணும். ஓகேவா? ஸ்கொயர் வேல்யூஸ் அப் டு 50 வரைக்கும் மக்கப் பண்ணு. மக்கப் பண்ணிடு. சரியா? சும்மா சார் எனக்கு ஷார்ட்கட் தெரியும் சார், ட்ரிக்கு சரி சார், இதெல்லாம் இந்த ஷார்ட்கட்டு ட்ரிக்கு இது வந்து நான் கிளாஸில் நான் ரொம்ப கோவப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன். சரியா? ஷார்ட்கட்டு ட்ரிக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது, கான்செப்ட் தான். அந்த கான்செப்டில் புரிஞ்சு நீ வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது தான் வந்து ஷார்ட்கட்டு ட்ரிக்கும். வெறும் ஷார்ட்கட்டு ட்ரிக்குன்னு சொல்லி நீயா மக்கப் பண்ணி வந்துருமான்னு கேட்டால் அப்படிலாம் வராது. ஓகே, கான்செப்டே தெரியாமல் சும்மா இதை பண்ணால் அது வந்துடும், இதை பண்ணால் அது வந்துடும் அப்படின்ல இன்ஸ்பயர் ஆகி உட்காந்துட்டு இருக்க. ஸோ மார்க்கும் அதனால தான் போகுது. ஓகேவா? ஸ்கொயர் வேல்யூ அப் டு 50, கியூப் வேல்யூ. ஓகே, கியூப் வேல்யூஸ் அப் டு 30 வரைக்கும் மக்கப் பண்ணிடு. ஓகே, அப் டு 30. சார் இதெல்லாம் மக்கப் பண்ண முடியுமாடா? மக்கப் பண்ணி தான் ஆகணும். சரி, கண்டிப்பாக முடியும். ஓகே, சரி. எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த 3 விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீ ஃபாலோ பண்ணும். மேக்ஸ் எடுக்கிறியா, புக் எடுக்கிறியா, மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு எடுக்கிறப்போ முதல்ல இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு தான் நீ அடுத்து ப்ராக்டிஸில் கை வைக்கணும். ஓகே, சரிப்பா. அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா பர்சன்டேஜ் வேல்யூஸ். ஓகே,
பர்சன்டேஜ், அதாவது பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் டு ஃப்ராக்ஷன் வேல்யூஸ், பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன் வேல்யூஸ், பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல டேபிள்ஸு, ஸ்கொயர் வேல்யூஸு, கியூப் வேல்யூஸு, பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன் வேல்யூஸ், மொத்தம் இந்த 4 விஷயத்தை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் மற்ற டாபிக்ஸ்குள்ளவே என்ட்ரு ஆகணும். சரி சார், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு முன்னாடி மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சி சிஜிஎல்ல மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து உனக்கு பிகினர்ஸுக்கும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, ஏன்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவனுக்கு தெரியும், இல்லை ஒரு லாஸ்ட் 6 மந்த்து தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி ப்ரிப்பேர் பண்ணுறவனுக்கு இன்னுமே ஒரு 100% கிளாரிட்டி மேக்ஸில் இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த கிளாரிட்டி என்னன்னா, முதல்ல என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு முதல் பாரு. இப்போ நான் இது செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்க டாபிக்ஸ், சரியா? அட்வான்ஸ் மேக்ஸுக்கும் அரித்மெட்டிக்ஸ்க்கும், சரியா? அரித்மெட்டிக் டாபிக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அரித்மெட்டிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றதை நான் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். கிளாஸஸும் அதுக்கு மாதிரி தான் வந்து கொண்டு போவேன். சரியா? முதல்ல டாபிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, அட்வான்ஸ் மேக்ஸில் செக்ரிகேட் பண்ணிருக்க டாபிக் நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், thirds and indices concept, so algebra, quadratic equation, mensuration, 2 dimension, 3 dimension, 2D, 3D, trigonometry, height and distance, இது ரெண்டும் ஒரு பேர். ஓகே, நெக்ஸ்ட் ஜாமெண்ட்ரி, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, பர்முடேஷன் காம்பினேஷன். சரியா? பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் வந்து மெயின்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மொத்தம் 14 டாபிக்ஸ் அட்வான்ஸ் மேக்ஸை செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஜஸ்ட் அப்படியே மைண்டில் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து கொடுத்துக்கும். முதல்ல அட்வான்ஸ் மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் தான் இருக்குது. ஓகே சார், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப்ல அட்வான்ஸ் மேக்ஸா அப்படின்னா டாபிக் மேக்ஸில் இருக்க டாபிக் நம்ம செக்ரிகேட் பண்ணி படிக்கணும், அவ்வளோதான் அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சரி, நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் டாபிக்ஸ். அரித்மெட்டிக் டாபிக்ஸில் முதல்ல எடுத்த உடனே நான் அட்வான்ஸ் மேக்ஸ் படிக்கவா, அரித்மெட்டிக்ஸ் படிக்கவா? ஏன்னா அது ரெண்டுத்துக்குமே வந்து கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்குது. இது ஒன்றுக்கும் நமக்கு ரிலேஷன்ஸ் கிடையாது. சரி, அதனால் அதெல்லாம் அட்வான்ஸ் மேக்ஸ் டாபிக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட எல்லாத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது, அரித்மெட்டிக் டாபிக்ஸாக கொடுத்துருக்கேன். ஸ்பீட் மேக்ஸ். ஸோ ஸ்பீட் மேக்ஸ்க்கு வந்து கால்குலேஷன்ஸை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக. சரியா? ஸ்பீட் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கச்சா முச்சான்னு எல்லா இதுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன், அதுக்கு அந்த மல்டிப்ளிகேஷன், செலக்டிவாக என்ன தேவையோ எக்ஸாமுக்கு நீ எதை படிச்சிருக்கோ மோர் தென் அதிகபட்சமாக. சரியா? ஸ்பீட் மேக்ஸில் 3 வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்குது, ஆப்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்பீட் மேக்ஸுக்கு தேவையானது மட்டும், எல்லாமே நீ அப்படியே கற்றுக்கிட்டு சூப்பர் ஹியூமனோட வந்து எக்ஸாமில் உட்காந்து அப்படின்னா நீ இப்போ எதுவுமே வந்து அவன் அதை கேட்க போகிறது இல்லை. ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். சரியா? ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நான் எக்ஸாஜரேட் பண்ணிலாம் நான் பேசல. ஓகே, தேவையானது மட்டும் ஸ்பீட் மேக்ஸில் தெரிஞ்சு வச்சுக்க. ஓகேவா? சரி, பர்சன்டேஜும் ரேஷியோவும் ஓகே, காட் ஃபாதர் ஆஃப் ஆல் டாபிக்ஸ். Godfather of all topics. ஓகே, பர்சன்டேஜும் ரேஷியோவும் தெரியல, நான் அதில் ஸ்ட்ராங்காக இல்லை ஓகே அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மற்ற எந்த சாப்டருமே உன்னால் பண்ண முடியாது. ஓகேவா? கிட்டத்தட்ட பர்சன்டேஜில் மட்டும் 40 ஹவர் கண்டென்ட்டு, ரேஷியோவில் மட்டும் ஒரு 30 ஹவர் கண்டென்ட். சரியா? 70 ஹவர் கண்டென்ட் பர்சன்டேஜும் ரேஷியோவும் பேஸ் பண்ணியே. பர்சன்டேஜ் ரேஷியோ ஒரு தனி சாப்டராகவே உனக்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை மட்டுமே வந்து படிச்சீங்கன்னா நீ யார் சோர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்க. பட் என்கிட்ட இருந்து கண்டிப்பாக இந்த 2 டாபிக் முடிச்சிரு. சரியா? நீ இந்த 2 டாபிக் படித்தாலே உனக்கு யார் சொல்கிறதும் ஈஸியாக புரிஞ்சிடும். எனக்கு இந்த ஸ்டாஃப் சொல்கிறது புரிய மாட்டேங்குது, அந்த ஸ்டாஃப் சொல்கிறது புரிய மாட்டேங்குது அப்படின்னா நான் சொல்கிறத கேளு. இந்த 2 சாப்டரை வந்து என்கிட்ட இருந்து கற்றுக்க. மற்ற எல்லா நீ யார் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறேன். சரியா? எல்லா சாப்டரும் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, சரி. டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், இது ஒரு பேர். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், இது ஒரு பேர். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏஜஸ், ஆவரேஜ், பார்ட்னர்ஷிப், மிக்சர் அலிகேஷன்,
டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்டீம், ரேஸ் கான்செப்ட், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு மார்க்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. ஸோ சிம்பிளிஃபிகேஷனும் இருக்குது. சரியா? சிம்பிளிஃபிகேஷன், இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன். சரிங்க சார், டாபிக்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. அரித்மெட்டிக்ஸ் என்னென்ன இருக்குது, அட்வான்ஸ் மேக்ஸில் என்ன இருக்குது, ஓகே. ஸோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி வந்து இது என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் மேக்ஸில் மொபைல் ஆப்பில் நான் எடுத்திருக்க பேனர் தான் இது. சரியா? கிளாஸ் பேனர் இது. ஓகே, மொபைல் ஆப்பில் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணால் நான் ஸ்ட்ராட்டஜியை வந்து லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே, மொபைல் ஆப் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு, ஓகே, ப்ளே ஸ்டோரில் அரவிந்த் ஆப்டிவர்ஸ்ன்னு இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாத, ஏன்னா நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ என் கூடவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் கிளாஸ் எடுக்கும்போதே கூடவும் சேர்ந்து இப்போ என் கூடனா நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. சரியா? நான் எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் வந்து 2 டைம்ஸ் அட்டன் பண்ணியாச்சு. ஓகே, எக்ஸாம் நான் கிளியர் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பேங்க் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணி நான் எதில் போகிறதுன்னு தெரியாமல் பேங்க் எக்ஸாம்ஸை சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் கரெக்டாக சொல்லணும்னா. ஓகே, ஸோ டீச்சிங் ஃபீல்டில் ஸோ நான் வந்து ஒரு 8 இயர்ஸாக வந்து இருக்கேன். எல்லா எக்ஸாம்ஸும் வந்து அனலைஸ் பண்ணியாச்சு, இயர் ஆன் இயர் எடுத்து பார்த்தாச்சு. ஒரு ப்ரூவன் மெத்தட் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கொஷின்ஸ் எல்லாமே A to Z. ஒரு சாப்டரில் நீ நம்ப மாட்டேன், ஒரு சாப்டரில் 300+ சம்ஸ் வந்து யாருன்னா கொடுக்குறாங்க பார்த்தேன் அப்படின்னா அது நான் மட்டும் தான் இருக்கும். சரியா? ஒரு சாப்டரில் 300+ சம்ஸும் 300+ கான்செப்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஒன்று விடவே மாட்டேன். ஏன்னா என் கிளாஸே உனக்கு ப்ராக்டிஸில் வந்துடும். ஓகே, இது அரித்மெட்டிக் பார்ட் 1ல கவர் ஆகிற டாபிக்ஸ். சரியா? அரித்மெட்டிக் பார்ட் 2ல கவர் ஆகிற டாபிக்ஸ். அட்வான்ஸ் மேக்ஸில் நான் உனக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறேன்றது இங்கே கொடுத்துருக்கேன். இந்த டாபிக்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் மேக்ஸில் நான் உனக்கு கவர் பண்ணிடுவேன். சரி, ஓகே, சரிங்க. இப்போது ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா, ஓகே, ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி பார்த்தேன் அப்படின்னா நான் உனக்கு ஒரு சாப்டரில் இந்த 55 டேஸ்ன்னு நான் சொன்னேன்ல, இந்த 55 டேஸில் ஒரு நாளைக்கு சரியா 100 சம்ஸ் ஒரு சாப்டர்ல இருந்தும் ஒரு 100 சம்ஸ். ஓகே, வெறும் 100 சம்ஸ் தான். இன்னும் பெருசா அதிகமா நீ வந்து படிக்கணும்னு சொல்ல. பேசிக்ஸ் படிக்கிறியா, ஸோ அப்படியே மாடரேட் லெவல் படிக்கிறியா, ஒரு பேசிக்ஸ்க்கு ஒரு 20 கொஷின் 30 கொஷின்னாலும், ஓகே, மாடரேட்டுக்கு ஒரு 20 கொஷின் 30 கொஷின்னாலும், ஸோ கிட்டத்தட்ட 50 கொஷின்ஸு நீ லேர்ன் பண்ணுறது, 50 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ ஒரு நாளைக்கு 100 சம்ஸு, ஒரே நாளைக்கு 100 சம்ஸை நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்ட அப்படின்னா எவ்வளோப்பா ஆச்சு? 5500 கொஷின்ஸ். 5000 கொஷின்ஸை வந்து ஒரு வாரியர் மாதிரி வந்து எக்ஸாம்ஸ்குள்ளே போவேன். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். சரியா? சார் எனக்கு டைம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், பார்ட் டைமாக படிக்கிறேன், என்னென்னா பண்ணுங்க, நீ உன் டைம் நீ தான் பார்த்துக்கணும். நான் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த டைம் ஸ்ட்ராட்டஜி இதுதான் நல்லாயிருக்கும். சார் நான் வந்து பேசிக் இப்போ தான் பிகினர்ஸு, எனக்கு வந்து நைட் ஸ்டடி பிடிக்கும், எப்போனாலும் படி. ஒரு நாளைக்கு உனக்கு எப்போ படிக்கணும்னு தோந்தோ படி. பட் இந்த 100 சம்மு போகணுன்னு உட்காந்துட்ட அப்படின்னா, 100 சம் போகணுன்னு உட்காந்துட்ட அப்படின்னா அதை போட்டுட்டு தான் நீ எழுந்துக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்ட். சரியா? சும்மா ஒரு 10 சம் போடுறது அப்படின்னு பார்க்கறது, திரும்ப ஒரு 10 சம் போடுறது, பேசுறது, டவுட்டு, வாட்ஸ்அப்பு, ஃபோனு, இந்த டவுட் இதில் என்ன பண்ணலாம், அதில் என்ன பண்ணலாம், இவங்க கூட டவுட் கேட்கலாம், டைம் வேஸ்ட். சரியா? நான் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பேசிகிட்டு இருக்கேன், ரேண்டம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருங்க. சரியா? எனக்கு ஒரு 10 போஸ்டிங் வந்தாலும் நான் அந்த வருஷத்தில் திருப்தி ஆகிடும். சரியா? 10 பேரோட லைஃப்பில் வந்து நான் ஒரு பெரிய இம்பேக்டாக கிரியேட் பண்ணிக்கேன். சரி, இப்போ என் கிளாஸில் ஓகேவா வேணும், நான் வந்து உங்களை கம்பல்லாம் பண்ண மாட்டேன். சரியா? அரித்மெட்டிக் பார்ட் 1 எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருக்கேன். ஓகே,
ஸோ உள்ளே பார்த்த அப்படின்னா அவ்வளோ ஹவர் கண்டென்ட் இருக்கும், எல்லாமே உன்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். சரியா? என் டீச்சிங் வே ஆஃப் டீச்சிங் வந்து நான் இப்போ ஓப்பனாக நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக், ஓகே, ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் வந்து என்னை இவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆக்குது, இந்த கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்குது. அப்போது இதை வந்து இன்னும் பிகினர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க. ஓகேவா? சார் நான் வந்து கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணேன், பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து ஆப்லேயே மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, எனக்கு பண்ணு, நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். சரியா? நீ வந்து அவ்வளோ காசு கொடுத்துட்டு வேதனை பண்ணுன்றது என் இன்டென்ஷனே கிடையாது. ஓகே, சரி. பார்ட் 1ல் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. பார்ட் 1ல் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த டாபிக்ஸ் எல்லாமே பாரு. டைமே பத்தாது உனக்கு. ஓகேவா? நான் சொன்னல 55 டேஸ்க்கு 100 கொஷின்ஸ்னா 5500 கொஷின்ஸை மீட் பண்ணுவியா? ஸோ இதுலேயே ஒவ்வொரு டாப்பிக்லேயே நான் உனக்கு பேசிக்ஸும் சரி, உன்னை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கும் சரி, எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேப்பா. பார்ட் 2ல் நம்ம சைமல்டேனியஸாக கவர் பண்ணுவோம். சரியா? பார்ட் 2 வந்து ஸோ அப்படியே நான் இன்னும் அப்டேட் பண்ணல பார்ட் 2. ஸோ பார்ட் 2 நான் அப்டேட் பண்ண தான் போகிறேன். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸை சைட் பை சைடு வந்து கிளாஸில் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் சொன்னதை மறந்துடாத. அடுத்து வரப்போகிற 55 டேஸ், ஓகே, 100 கொஷின்ஸ், 55 டேஸ் 100 கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ நீ எத்தனை பேரை மீட் பண்ணிக்க போகிற? 5500 கொஷின்ஸை வந்து மீட் பண்ணி எக்ஸாம் உள்ள போகிற. டெஃபினட்டாக உன்னை பீட் பண்ணவே முடியாது. ஓகேவா? சரிப்பா. தேங்க்யூ ஸோ மச்.